சீரியஸா அவங்க அப்படி சொன்னாங்களா? எஸ். நோ நோ நோ, நான் நம்ப மாட்டேன். அப்போ நான் போய் சொல்றேனா? என்ன ரெண்டு பேரும் கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருந்தம்மா. அதாவது ஃப்ரெண்டு சொல்லுவான்ல, உனக்காக நான் அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு. சோ அந்த ஃப்ரெண்ட் நான் தான். இந்த ஃப்ரெண்டுக்காக நான் எத்தனை தடவை திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? இது புதுசா என்ன? தினமும் தான் திட்டு வாங்குற. அதுக்கு நீயாப்பா இப்படி சிரிக்கிற? உனக்காக எத்தனை முறை இந்த இதயத்துல திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? இவன் எப்படி சொல்றான் தெரியுமா? நெஞ்சில குண்டு தாங்கிட்ட மாதிரி சொல்றான். பின்ன திட்டு வாங்குறது என்ன குண்டை விட கம்மியா? என் இடத்துல நீ வாங்கியிருந்தாதான் உனக்கு புரியும். ஆமா, அப்புறம் ஒரு காமெடி என்னன்னு தெரியுமா? அந்த லேடி என்ன எப்பெல்லாம் திட்டுறாங்களோ அப்ப எல்லாமே அபிஷேக் மெஹரான் தான் நினைச்சுக்கிட்டாங்க. அபிய திட்டுறதுக்கு ஒருத்தி பிறந்திருக்காளா என்ன? நான் தான். வேற யாரு? உண்மையை சொல்லு. உண்மையதான் சொல்றேன். நான் பண்ண தப்புக்கு நான் தானே மன்னிப்பு கேட்கணும். நான் தானே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அதாவது அவங்க ரொம்ப அதிகமா பேசுவாங்க போல இருக்கு. அதனாலதான் எதிரில் நிக்கிற ஆளு பேசவே முடியல. அவங்க திட்டுறத என்னன்னு சொல்றது? எதிர்க்க நிக்கிறவங்களை திட்டுறதுல அவங்களுக்கு பரமானந்தம் போல இருக்கு. பாவம் விக்ரம், ஒவ்வொரு தடவையும் அவன் எனக்காக திட்டு வாங்கிக்கிறான். ஆக்சுவலி முதல் தடவையா நான் எதுக்கு சந்தோஷப்படுறேன்னா, யாருக்கும் என்ன அடையாளம் தெரியல. ஆனா நான் வாங்கின திட்டு எல்லாமே ஒன்னாலதான் அபி. அதனால தப்பு என்னமோ உன் மேலதான் இருக்கு. அக்ரி, ஐ அக்ரி. தப்பு என் பேர்ல தான். தப்பு செஞ்சது நான் தானே. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நான் நிச்சயமா யாரையும் திட்ட மாட்டேன். ஆனா சரிதமா எனக்கு கோவம் வருது. நான் என்ன பண்றது? கோவம் வருது சரி, ஆனா அந்த கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ண உனக்கு தெரியணும் இல்லையா? இப்ப என்ன பாரு, முன்னாடி எல்லாம் நான் எவ்வளவு கோவப்படுவேன். ஆனாலும் நான் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டேன். இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷம் ஏன்னா நான் இன்னைக்கு உங்க மிஸ்டர் மெஹராவை திட்டல, அதானே? ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எத்தனை தடவை கோழியை திட்டினோ அது மிஸ்டர் மெஹராவை திட்டினதுதான். கோழியை தான் நான் திட்டல. ஆனா திட்டலனா என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா என்ன அப்ரிஷியேட் கூட பண்ணாங்க. எங்க ஆனிவர்சரி டே நடந்துச்சு இல்லையா, அப்போ என்ன அபிநயம் நினைச்சுக்கிட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க ரியாவை ரொம்ப நல்ல முறையில வளர்த்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்க ரியா மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க. அதாவது என்ன ரியாவோட அப்பானே நினைச்சுக்கிட்டா. ரொம்ப பாராட்டினா. ஏன்னா என்ன அபின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை நான் தான் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா. என்ன மனுஷமா இவன்? திட்டு வாங்கினதுன்னா அப்போ நல்ல விலையா இவனை தெரியல. ஆனா பாராட்டினாங்கன்னு சொன்ன உடனே தெரிஞ்சிருந்ததுதான். அட பாருங்கம்மா, உங்க முன்னாடி இவ என்ன அடிக்கிறான். அட அவங்க முன்னாடி என்ன? அம்மா நீங்க கொஞ்சம் திரும்புங்க, நான் மறுபடியும் அடிப்பேன். பாருங்கம்மா, அம்மா முன்னாடி என்ன மிரட்டுறான். நீங்க இருக்கிறீங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா இவ முட்டிலையும் ஒண்ணு கொடுப்பேன். நல்லா இருக்கு பாக்காத. முதல்ல என் பையன், இப்ப எங்க அம்மாவா? எல்லாரையும் உன் பக்கமே எழுதிப்பியா? அபிய திட்டுற வேலைலாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? இப்ப நீங்களும் என்ன திட்டுவீங்களா? இப்ப நீங்க என்ன திட்டாதீங்க. அவரை பாக்குறதுக்கு நான் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் நான் நடக்க விட மாட்டேனே. ஏன்னா நான் உன்னை மிஸ்டர் மெஹ்ரா கிட்ட சந்திக்க வச்சே தீருவேன். இப்ப வாங்க விஷயத்துக்கு. அபி, விக்ரம் சொல்றது சரிதான். அபி, நீ பிராச்சி அம்மாவை பார்த்தே ஆகணும். அவளுக்கும் தெரியணும் இல்லையா நீ யாரு, பார்க்க எப்படி இருப்ப, அப்புறம் உண்மையான லைஃப்ல நீ யாருன்னு. சரியா சொன்னீங்க. அப்போ அவங்கள பார்த்துதான் ஆகணும். ஓ காட், ஏன் இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது? யாரை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்களையே அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு முதல்ல நியூ காரை புக் பண்ணணும். கார்னால தான் இப்படி எல்லாம் நடக்குது. நான் ஏன் இவ்வளவு பயப்படுறேன்? என்னுடைய இதயம் எதுக்கு இப்படி துடிக்குது? அவ திஷா தானே? ஐ நோ, அவ என்னுடைய காம் டவுன் பூரா. சார், என் வீடு வந்துருச்சு. நீங்க தான் இருக்கியா? ஆமாம் சார், அந்த மலைக்கு பின்னாடி. சரி, நான் விட்டுட்டு போறேன். இல்லை சார், அங்கே கார் பஸ் எதுவுமே போகாது சார். நடந்து தான் சார் போகணும். இங்கேருந்து போகிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. நான் நடந்து போயிடுறேன் சார். சரி, ஓகே. நாளைக்கு சீக்கிரமா வந்துரு. ஓகே சார். அப்ப யார் வண்டியை ஓட்டுவாங்க? நான். நம்ம 2 பேர் தனியாவா போறோம்? அம்மா, நீயும் நானும்.
திஷா திஷா எங்க போற? திஷா கார்ல உட்காரு. நோ தேங்க்ஸ். திஷா கார்ல உட்காரு. நோ தேங்க்ஸ். இது உன்னோட கார்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏறி இருக்கவே மாட்டேன். அந்த டிரைவர் முன்னாடி சீன் கிரியேட் பண்ண வேண்டான்னு தான் நான் வண்டியை விட்டு இறங்காம இருந்தேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நானே போயிடுவேன். நானே நடந்து போயிடுவேன். நடந்து போவியா இந்த கிளைமேட்ல? அதுல என்ன ப்ராப்ளம்? திஷா மழை எப்ப வேணாலும் பெய்யலாம். வாழ்க்கையில என்ன வேணா எப்ப வேணாலும் நடக்கலாம், அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எந்த விஷயத்துக்கும் பயப்படுறதில்ல. ஐ கேன் மேனேஜ். ஆர் யூ ஷூர்? ஆமா ஷியோர். தேங்க்யூ ஃபார் யோர் லிஃப்ட். ஓகே ஃபைன். இங்க பாரு, தப்புக்கு காரணம் மனுஷன்தான். ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். மனுஷன் சில டைம் தப்பா எடுத்துக்கிறான். அதனால என்ன, சரி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்ல, உனக்காக நான் ஒத்துக்கிறேன். நானும் உன் கூட வரேன். நான் வீட்லயோ கார்டன்லயோ வாக் பண்றத பத்தி பேசல, ஃபேஷன் ஷோ வாக் பத்தி பேசுறேன். ரேம்ப் வாக், கேட் வாக்னு சொல்வாங்களே. ஃபேஷன் ஷோலியா? ஐ நோ, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் எப்படி ஃபேஷன் ஷோல வாக் பண்ணுவேன்? நான் பண்ணதே இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ரியா மாதிரி ஆளுங்களுக்கு ஓகே, பட் ஐ டோன்ட் லைக் டூயிங் ஆல் தட். நான் சார் கிட்ட எதுக்கு சரின்னு சொன்னேன்னா, அம்மாவை காலேஜ்ல கூப்பிட்டு எனக்கு ரியாவுக்கு சண்டைன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான். இப்ப சரின்னு சொல்லிட்டேன். நான் என்ன யோசிச்சு இதுக்கு சரின்னு சொன்னேன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. பிராச்சி, நீ குழப்பமா இருந்தா எப்படி உன்னோட மூளை வேலை செய்ய சொல்லு? நாள் முழுக்க உன் கூட தானே இருக்கேன். அப்ப நீ எனக்காக தான் ஒத்துக்கிட்டியா? காரணம் எதுவா இருந்தாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன பண்றது? என்ன தப்பு பண்ணிட்ட? எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. கெட்டு போன ஜாதி எல்லாம் பாக்குறல்ல. கெட்டு போன ஜாதியா? ஆமா, பணக்காரங்கள பணக்கார ஜாதின்னு சொல்றோம், கெட்டு போனவங்கள கெட்டு போன ஜாதி. அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லா பணக்காரங்களும் தப்பானவங்க இல்ல. அந்த சமயம் நான் எதை பத்தியும் யோசிக்காம உடனே ஒத்துக்கிட்டேன். நான் வேணா ஒண்ணு பண்றேன், நான் சார் கிட்ட போய் சொல்றேன், சார் ஐம் சாரி, நான் தெரியாம சரின்னு சொல்லிட்டேன், என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறேன். இதுதான் கரெக்டா இருக்கும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பாரு. ஒருவேளை உனக்கும் ரியாக்கும் நடந்த சண்டை சித்திக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? நீ காலேஜுக்கு சண்டை போடுறதுக்கு தான் போறேன்னு நினைக்க மாட்டாங்களா? ஐ நோ, அம்மா ஏற்கனவே சொல்லிருக்காங்க, அந்த ரியா எது சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ கண்டுக்காத, ஒரு தங்கச்சியை நினைச்சு மன்னிச்சிருன்னு சொல்லிருக்காங்க. எங்க 2 பேருக்கும் சண்டை நடந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். பிராச்சி, நீ மறுபடியும் ரியா கூட சண்டை போட்டியா? இல்லம்மா. சண்டையா? எங்களுக்கு எதுக்கு சண்டை வரப்போகுது? அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஆல் குட், ஆல் ஓகே. ஆல் ஓகேன்னு சொன்னா, ஆனா நீ அம்மா என்ன நினைப்பாங்கன்னு இப்பதானே சொன்ன. அது ஒருவேளை எங்களுக்குள்ள சண்டை நடந்தா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்களா சித்தி? எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ரியாக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேரும் காலேஜ்ல ஒண்ணா உட்காந்து டீயும் சமோசாவும் சாப்பிடுறாங்க. காலேஜ்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா ரியா அண்ட் பிராச்சி மாதிரி இருக்கணும்னு. இல்லையா பிராச்சி? சொல்றது சரிதானே? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காம காலேஜ்ல என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. ஒருவேளை நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார சொல்லியிருந்தா கண்டிப்பா அவ எனக்கு பதில் சொல்லியிருப்பா. அவ ஏன் என் கூட வரலங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவளுக்கு கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. ஆனா எனக்கு கூட கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. அப்படி சொல்லியிருந்தா அவ வந்திருக்க மாட்டா. அவளை ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் லிஃப்ட் கொடுக்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவளுக்கு தெரியணும். 2 பேரும் ஏன் பேசாம இருக்கீங்க? ஒழுங்கா சொல்லுங்க. அட, என்னோட சார்ஜர் எங்க இருக்குன்னு யாராவது சொல்றீங்களா? எனக்கு தெரியும் பாட்டி, நான் போய் கொண்டு வரேன். காலையில பார்த்து நான் போய் எடுத்துட்டு வரேன். சார்ஜர் நான் கொடுத்துக்கிறேன். காலேஜ்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப கிளாஸ் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பிரக்யா இப்ப டீச்சரா மாறிட்டா. அவ கையில கம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் என்ன பண்றீங்கன்னா, 2 பேரும் எந்த விஷயத்த மறைக்கிறீங்கன்னு அவகிட்ட சொல்லிடுங்க. நீங்களும் என்ன பதில் சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒழுங்கா நீங்களா சொல்லிடுங்க, இல்லனா நான் ஏன் வழியில போய் உண்மை என்னங்கறத கண்டுபிடிப்பேன். அது உங்களுக்கு நல்லதே கிடையாது. சித்தி, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. காரணம் நான் இல்ல, இவதான். ரியாவுக்கு எனக்கு சண்டை நடந்த விஷயம் இவ சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். இவ சொன்ன உடனே அம்மா பயங்கரமா கோவப்படதான் போறாங்க. என்ன தப்பு? ஆக்சுவலி அம்மா, அது நான் காலேஜ்ல ஃபேஷன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பிரின்சிபல் சார் கிட்ட சரின்னு சொல்லிட்டேன். அப்பாடா, ரியா கூட சண்டை போட்ட விஷயத்தை இவ சொல்லிடுவான்னு நினைச்சேன். இவ ஃபேஷன் ஷோவை பத்தி சொல்லிட்டா. அசல் இந்த ஒரு பொண்ணா மாறிட்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்ல, ஐ நோ.
பட் டோன்ட் வரி, நான் சார் கிட்ட போய் சொல்லிடுறேன். நான் தெரியாம சரின்னு சொல்லிட்டேன், என்னால முடியாதுன்னு சொல்லிடுறேன். நீங்க கோவப்படாதீங்கம்மா. அட நீ ஏன் பண்ண மாட்ட? நீ நிச்சயமா பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? நிஜமாவா? நான் உண்மையை தான் சொல்றேன். இவ தான் வித்தியாசமா பேசுறா. பிரின்சிபல் சாரே சொன்னதுக்கு அப்புறம் நீ செய்ய வேண்டியது தானே, அது எதுக்கு வேண்டான்ற? இதுக்கு ஏன் நீ மூஞ்சி சோகமா வச்சுட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ற? இது நல்ல விஷயம் தானே? ஆமா சித்தி, இவ ஃபேஷன் ஷோ பண்றதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாதே. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போது? அப்போ நீங்க தப்பா ஃபீல் பண்ண மாட்டீங்களா? நான் ஏன் தப்பா நினைக்கணும்? இவ என்ன தப்பா பண்ண போறா? ஆனா எனக்கு என்னமோ ஏதோ தப்பா தான் தோணுது. நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்ண போறீங்கன்னு தெரியுது. ஃபேஷன் ஷோவை பண்றதுல எந்த தப்பும் இல்ல. இன்ஃபேக்ட் ஃபேஷன் ஷோவை தப்பா நினைக்கிறது தான் தப்பு. நம்ம கல்ச்சருக்கு இது அகைன்ஸ்டா இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா அது அப்படி இல்ல. ஃபேஷன் ஷோங்கிறது ஒரு விதமான ஆர்ட். ஆர்ட்டை நாம என்கரேஜ் பண்ணணும். இவ காலேஜை தானே ரெப்ரசென்ட் பண்ண போறா. அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அப்படின்னா நான் ரேம்ப் வாக் பண்ண உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்ஃபேக்ட் இது காலேஜ்லயே நடக்குது. நீ புது விஷயங்களை ட்ரை பண்ணணும், புது விஷயங்களை கத்துக்கணும். நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன யோசிப்பேன்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ எப்படி முன்னேற முடியும்? பாத்தியா சித்தி, நானும் இதேதான் அப்பதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சித்தி, நம்ம 2 பேரும் யோசனையும் அப்படியே மேட்ச் ஆகுதுல. நான் அப்படியே உங்கள மாதிரி. அதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு ரேம்ப் வாக் எல்லாம் பண்ண தெரியாது. நான் பண்ணதே இல்ல. அட இது என்ன பெரிய விஷயம், நான் கத்து கொடுக்கறேன். நீங்களா? ஆமாமா நான் அட குதிரை ஏறினது கிடையாது. ஆனா அதுல ஏறினவங்கள நிறைய பேர் நான் பாத்திருக்கேன்ல. அட டிவில பிலிம்ல எல்லாம் காட்டுறாங்க இல்லையா? வாங்க வாங்க வாங்க, நான் எப்படி சொல்லி கொடுக்கறேன்னு பாருங்க. வாங்க வாங்க வாங்க, இங்க பாருங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா இப்படி ஒரே ஸ்ட்ரெயிட்டா. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நிக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் முயற்சி பண்றேன். அது என்னன்னா இப்படி நேரா வச்சுக்கணும் கழுத்தை. அப்புறம் தலையில ஏதாவது புக்ஸோ இல்ல போனையோ வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் கழுத்து இப்படியே நிக்கும். இதெல்லாம் இறக்கிடக்கூடாது. அது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது பின்னாடி, வயிறு உள்ள, அப்புறம் இந்த கால் இருக்குல்ல, இத முன்னாடி வைப்பீங்கல்ல, அந்த சைடு தான் வெளியில வரணும். அப்புறம் இந்த காலு வெளியில, இந்த சைடு வெளியில. இப்படி இப்படி பிடிச்சிட்டேன். மறுபடியும் பண்றேன் பாருங்க. பாக்குறீங்க இல்லையா? பிடிச்சிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாம்பியன் தான் பிடிக்கணும். உங்க 2 பேருக்கு வேணுமா? I can get it in my bar. அப்ப போய் எடுத்துட்டு வாயே. பட் நான் குடிக்க மாட்டேன். ஏன்? ரியா மெகரா சந்தோஷமா இருக்கும் போதுதான் அவ ஷாம்பெயின் குடிப்பா. அப்புறம் தன்னோட க்ளோஸ் ஆனவங்களோட இருக்கும்போது, ஆக்சுவலி நான் என் டாடி கூட இருக்கும்போது நான் ஷாம்பெயின் குடிப்பேன். நீ உன் டாட ரொம்ப லவ் பண்றல? ரொம்பங்கறத விட அதை விட அதிகமா. I just love my dad more than anything in this whole wide world. I mean, எவ்வளவு அதிகம்னா என்னால கம்பேர் பண்ணவே முடியாது. அது என்னன்னா, என் டாடி எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அந்த அளவுக்கு I hate பிராச்சி. Just not hate. It's jealousy. I mean, அவ மேல எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அவ என் அப்பா பக்கத்துல வரும்போதெல்லாம் I just don't like it. அதனால தான் நான் என் டாடிக்கு அவளை மோசமானவன் நிரூபிக்க, அவளை தாழ்த்துறதுக்காக என்ன நானே பெஸ்டா காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அண்ட் திஸ் ஃபேஷன் ஷோ கம்ப்ளீட்லி ரேண்டம். நான் அதுக்காக எந்த ட்ரையுமே பண்ணல, எதுவும் பிளானும் பண்ணல. ஜஸ்ட் ஹேப்பன். அதுவும் உன்னோட ஃபேவரா தானே நடக்கும். ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த மேடம் பிராச்சி ரேம்ப் வாக் பண்ணா. கேட் வாக்குங்கிற பேர்ல நடக்க போது மேட் வாக். அவளை வார்ன் பண்ணலான்னு யோசிக்கிறேன். டோன்ட் டு தட். அவ பண்றத பண்ணட்டும். அவளே அவ மூஞ்சில கரிய பூசிக்க போறா. அப்புறம் உன்னை ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டா. எஸ், அவ காலேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படணும். நோ கைஸ், அவளை யாரும் அவமானப்படுத்துறத நான் பார்க்க விரும்பல. அண்ட் even forget about spoiling her dress. No, I don't want. No. And you're not even going to touch her dress. And modeling விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் not allowed, okay? And listen, I'm a born model. Ria Megara is a born model. So அவ ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாம் இந்த மாதிரி third class விஷயங்களெல்லாம் பண்ணக்கூடாது. You know what I mean? என் மேல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ. Exactly. நாங்க அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லவே இல்லையே. அவ ரேம்ப் வாக் பண்ணா எப்படி இருப்பான்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அவளை பார்த்து எல்லாரும் எப்படி சிரிப்பாங்க? I get it, girls.
ஐ நோ ஃபன்னியா இருக்க தான் செய்யும். அவ ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவ ஃபேஷன் ஷோ பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. ஹோல் காலேஜஸும் அவளை பார்த்து சிரிக்க போகுது எல்லாருமே. ரித்திக், பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா கால் அட்டெண்ட் பண்ணிட்ட. நீ எங்க இருக்க? எவ்வளவு நேரம் உன் வீட்டு வாசல்ல நிக்கிறது? கதவு வேற மூடி இருக்கு. வேற ஆர் யூ? லைஃப்ல இது வரைக்கும் நான் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டதே கிடையாது. ஆனா இப்ப படுறேன். நீ ஃபர்ஸ்ட் டைம் உன் வாயால என்ன பாராட்டுறியே? நீ இப்ப எங்க இருக்க? இது மழை காலம், எப்ப வேணாலும் மழை வரலாம். அது நீ இப்ப எங்க இருக்க? பின்னாடி ஏதோ காடு மாதிரி தெரியுது. உனக்கு பயமா இல்லையா? எனக்கு இங்க இருந்து பாக்கும்போதே பயமா இருக்கு. திஷா, பின்னாடி பாரு. என்ன? பின்னாடி பாருன்ற. எதுவும் இல்ல. இங்க பாரு. முகத்தை பாத்தியா? பயந்து போயிட்டியா? ஐ அம் ஜஸ்ட் ஜோக்கிங். இங்க பாரு, மறுபடியும் இப்படி பண்ண போனை கட் பண்ணிட்டு உன்னை பிளாக்ல போட்டுருவேன். புரியுதா உனக்கு? சரி 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 விடு. திஷா, நீ இருக்க பாரு. நீ இப்ப தனியா இருக்க, பயத்தோட இருப்ப. சோ உன் மைண்ட டைவர்ட் பண்றதுக்காக நான் கிண்டல் பண்ண, அவ்வளவுதான். ஓகே? ஆனா உன்கிட்ட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமன் எங்க இருக்கு? அதான் உன்கிட்ட இருக்குல்ல, போரிங் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். கம் ஆன் நவ், டோன்ட் annoy me now. இவளை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சரி, ஓகே, நோ மோர் ஜோக்ஸ். ஆனா நீ அந்த இடத்துக்கு எப்படி போனன்னு என்கிட்ட சொல்லு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓ, அப்போ உன் வண்டியோட இன்ஜினும் மூடும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பப்ப ரிப்பேர் ஆயிடுது, அப்படிதானே? ஆனா இந்த தடவை வண்டி ரிப்பேர் ஆன இடம் என்ன இடம் தெரியுமா? ரொம்ப தூரத்துல. இங்க யாரும் கூட கிடையாது. நான் உதவிக்கு யார்கிட்ட கேட்பேன்? நான் இப்ப வீடியோ கால்ல இருக்கேன். அங்க உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்னால இங்க இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீயே எனக்கு பெரிய ப்ராப்ளம் தான். திஷா, கிண்டல் பண்ணாத. நீ காட்டு பகுதியில இருக்க. சிங்கம் எப்ப வேணாலும் அங்க வரலாம். திஷா, பின்னாடி பாரு. நான் பார்க்க மாட்டேன். பின்னாடி பாருன்றல. he is daring you. யார் இருக்கா? பேயா? நான் தான். நீங்க எங்க இருந்தீங்க? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நீயே வண்டி விட்டு இறங்கிட்டு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அப்ப நான் என்ன பண்றது? நான் எங்க போனேன்? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன யோசிச்ச? நீ எங்க போயிட்ட? நான் பயந்து போயிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தானே நீ நினைச்ச? என்ன? ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப். ஓகே? என்ன? திஷா, போன கீழே போட்டியா? எனிவே, பூரப் கிட்ட போன கொடு. நான் தான் சொல்லிட்டு இருக்கல, பூரப் கிட்ட போன கொடுன்னு. ஹாய் பூரப். தேங்க் காட் யார், நீங்க அங்க வந்துட்டீங்க. அந்த பொண்ணு திஷா இருக்கால்ல, அவ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவளோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அவங்க தனியா இருக்கா. உங்களை தவிர அங்க இப்ப வேற யாரும் இல்ல. உண்மையிலேயே நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நீங்க அங்க இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க வீட்ல விட்டுருங்களேன். நோ நோ நோ, எனக்கு யாரோட லிஃப்டும் வேண்டாம். திஷா ப்ளீஸ், கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட ஆட்டிடியூட கொஞ்சம் சைடுல வை. எனக்கு அவரை தெரியும். he is a good man. ஒருவேளை அவரை இப்படி அப்படின்னு நினைச்சேன்னா அந்த மாதிரி ஆள் கிடையாது. he is a married man. இவரோட வெட்டிங் anniversary அன்னைக்கு தானே நீ என்ன கூப்பிட்டு இருந்த, மறந்துட்டியா? திஷா, நீ இப்படி ஓவரா பண்றதை என்னால மட்டும் தான் சகிச்சுக்க முடியும். ஆனா இத நீ மத்தவங்க கிட்ட காட்டாத ப்ளீஸ். அவரு நல்ல மனுஷனா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்காரு. இல்லனா உன்னோட ஆட்டிடியூட பார்த்துட்டு இந்நேரம் அங்க இருந்து போயிருப்பாரு. I know that you can hear me, Purap, but thank you in advance, please. And Disha, please. நான் அவருக்கு கேரண்டி கொடுக்கிறேன். He is a nice man. Just go. Okay, fine. நான் போறேன். Okay, I will see you. Bye. திஷாவோட பிஹேவியர் என்ன மாதிரியே சேஞ்ச் ஆகுது. I think she is started liking me. நான் சொன்னதும் அவர் கூட வர சம்மதிச்சிட்டா. Not bad, Ritik.